ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இன்றைக்கி வீடியோ என்னுடைய டெரஸ் கார்டனில் என்னோடய பாட்டில் வளர்ந்த இந்த மல்லிகைப்பூ செடியை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஏப்ரல் மேலெலாம் மல்லிகைப்பூ சீசன் ஆரம்பிச்சிருச்சு, போயின்னு இருக்குது, இப்போ பூத்துட்ருக்கு. என்னோடய டெரஸ் கார்டனில் இந்த ஒரே ஒரு மல்லி செடியில் இருக்கிற பூ தான் இது. ஒரு முழத்துக்கு மேலே இப்போ பூத்துட்ருக்கு. இது பூக்கிறதுக்கு நான் வந்து என்னென்ன உரம் கொடுத்தேன்றதை நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த செடி வந்து பார்க்குறதுக்கு எப்படி வெறுமனே ஸ்டெம் மாத்திரம் தான் இருக்குது. இலைகள் எல்லாம் கொட்டி போயிட்டு அவ்வளோ வெயில் காயுது. ஏன்னா ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருக்கேன், 2 மல்லிச்செடி வந்து இந்த ஓப்பன் டெரஸில் வச்சு சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு சைட்லலாம் எந்த ஒரு ஷேடவும் இல்லாதால போயிடுச்சு. இது மட்டும்தான் இருக்குது. இப்போ இது வந்து நான் காப்பாற்றி வைக்கணும்னா இந்த மாதிரி உரங்களை கொடுக்கணும். இந்த மாதிரிங்க 300 கிராமுக்கு மேலே இருக்கும். இந்த வந்து வேர்க்கடலை புண்ணாக்கு தான் இது. எவ்ரி இயர் நான் பூக்கிறதுக்கு முன்னாடி நான் இது கொடுப்பேன். இந்த உரத்தை வந்து இப்போ நான் கொடுக்குறேன். செடி வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இலைகள்லாம் எடுத்து விடலாம், அதே விழுந்துருச்சு. சரி, இந்த செடியும் இப்படி காப்பாற்றினோன்னா இந்த உரத்தை கொடுத்துடலான்னு சொல்லி நான் ஊற வச்சேன். இந்த உரம் வந்து இந்த கரைசல் வந்து 2 நாள் ஊற வச்சேங்க. நல்லா புளிக்கணும். புளிச்சாதான் நம்மளுக்கு வந்து அது நல்ல ஈல்டு கிடைக்கும். அந்த நல்லா ஊற வச்சு அதை வந்து தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து இது 2 நாளைக்கு மேலே ஊற வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்மெல் வரும். அதனால் எப்பப்பெல்லாம் இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்களோ உடனே ஊற வச்சு உடனே நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க செடிங்களுக்கு. இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து கொடுக்குறேன். இந்த உரம் வந்து பூச்செடிகள் மட்டும் இல்லை, காய்ச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், கொடுக்கறதுக்கு முன்னாடி செடி ஒன்றுமே இல்லை, இலைகளே இல்லை. இப்போ தான் கொடுக்க போகிறேன். இது கொடுத்து நான் ஏப்ரல் 11 வந்து ஊற வச்சு 13 அன்னைக்கு கொடுத்து ஒரு 4-5 நாள் நல்ல எல்லாம் செடி ஃபுல்லாகவே இலைகள் வந்துடுச்சு, துளிர் விட்டுருச்சுங்க. துளிர் விட்ட எல்லா கிளைகளுமே வந்து நிறைய பட்ஸு இன்னும் கூட பூத்துக்கிட்டே இருக்குங்க. நான் 4 நாளாக பறிச்சுட்டுருக்கேன். இன்னும் நிறைய பட்ஸ் இருக்குது. பாருங்கள், இது நைட்டில் தான் நான் வீடியோ எடுத்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மல்லி வெரைட்டி வந்து செடி தான், இது கொடி கிடையாது. நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கு. எனக்கு வெட்டிவே நான் விட மாட்டேன். எப்பவுமே இலைகள் எடுத்துகிடுவேன். இந்த சம்மரில் அதே இலைகள்லாம் கொட்டி நிறைய துளிர் விட்டுடுச்சு. 10 அடி உயரத்துக்கு இருக்குது. இது வந்து அந்த பிவிசி பைப் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் வந்து சப்போர்ட்டு கட்டி வச்சுருக்கேன், இல்லைன்னா சாஞ்சிரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நைட்டில் அது இருக்கிறேன்னா பூக்களுடைய வாசனையும் அந்த டெரஸே வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. இது இந்த உரங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பூக்கள் வருங்க. அதாவது என்ன நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கினா கூட இது மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பூவும் நல்ல வாசனையான பூவும் கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம வீட்டிலே நம்ம டெரஸில் வளர்த்து கிச்சன் வேஸ்ட் எல்லாம் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு உரங்கள்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஈல்டு நமக்கு கிடைக்குங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த பூக்காத செடிகள் கூட நல்லா பூக்குங்க. இது வந்து பாட்டில் தான் இருக்குது. இது 10 லிட்டர் ஒரு பக்கெட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பழைய செடி, ஒரு 10 வருஷத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி செடி அதை வந்து நான் டெரஸில் வச்சு இப்போ இவ்வளோ பூக்கள் வந்து பறிச்சிட்ருக்கேங்க. இந்த மாதிரி உரங்கள்லாம் கொடுக்கணும்னா ஈவினிங் டைமில் கொடுக்கணும். சன் செட் ஆனதுக்கப்புறமா இந்த உரங்களை கொடுக்கணுங்க. அதாவது நார்மலாக நம்ம தண்ணி டெய்லியும் ப்ளைன் வாட்டர் கொடுப்போம் இல்லையா, அந்த தண்ணியை அன்றைக்கி கொடுக்காமல் ஸ்கிப் பண்ணிடணும். மார்னிங் வந்து கொஞ்சம் கொடுத்தா கூட ஈவினிங் வந்து கொடுக்காம டைரெக்டாக வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து கொடுக்கணும். நல்லா டைல்யூட் பண்ணிக்கணுங்க. நான் ஒரு 2 லிட்டர்கிட்ட ஊற வச்சேன். அதில் வந்து ஒரு 10-12 லிட்டர் நல்லா தாராளமாகவே நம்ம தண்ணி கலந்து கொடுத்துட்டு வரணுங்க. அதான் ஊற்றுறது வந்து கீழே போகாமல் அந்த ஹோல்ஸ் மூலமாக அதிகமாக வெளியே போயிடும் இல்லையா, அதை மாதிரி வெளியே போகாமல் செடிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ அந்த மாதிரி கரெக்டாக நம்ம வேஸ்ட் ஆகாதபடிக்கு கொடுக்கணுங்க. நீங்கள் வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கொடுக்கலாம். பூத்து முடித்த உடனே நம்ம அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இந்த உரத்தை கொடுத்தோம்னா நம்ம செகண்ட் டைமும் பூக்குங்க துளிர் விட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பூக்களை நீங்கள் வந்து பறிக்கலாம். பூ பறிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி காம்பெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிள்ளி போட்டுவிடணுங்க. நம்ம வந்து அந்த செடிகள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அந்த மண். நம்ம உரங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து நல்லா கிளறி விட்டுணும். அந்த மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லூஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சாயிலெலாம் லூஸ் ஆனதுக்கப்புறமா இந்த உரங்களை கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு இல்லையா. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் வந்து 5 மொட்டுக்கள் இருக்கும், 3 இருக்கும், 6 இருக்கும், அதிகபட்சம் 9 இருக்கும். நம்ம கொடுக்குற உரங்களை அந்த பூக்களுடைய மொட்டுக்களை பார்த்து எவ்வளோ நல்ல ஒரு உரங்கள் கொடுத்துருக்கறத அது மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள், குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறது. லோட்டஸ் மாதிரி இருக்குது, சின்ன ஒயிட் லோட்டஸ் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான மல்லி இது ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த உரத்தை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து 4 இயர்ஸ் ஆகுது. இந்த 4 இயர்ஸாக வந்து என்னுடைய மல்லி செடிகளுக்கும் மற்ற பூச்செடிகளுக்கும் இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் தான் கொடுத்துட்டுருக்கேன். நம்பிக்கையாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூக்கள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.